ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் தமிழ்நாடு சிட் ஃபண்ட் ஆக்ட் 1961. எந்த ஒரு நிறுவனமும் தன்னை இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட ஒரு நிறுவனம் தான் சிட் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ இந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து நீங்கள் ஏலச்சீட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி தான் இந்த ஏலச்சீட்டுகள் எடுக்க முடியும். எந்த ஒரு நிறுவனமும் இந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஏலச்சீட்டுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சட்டவிரோதம். ஸோ நீங்கள் ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அந்த சிட் ஃபண்ட் ஆக்ட் மூலிமா உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்குங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒரு ஏலச்சீட்டு அப்படின்றத எடுக்க முடியும். அடுத்து இந்த சிட் ஃபண்ட் கம்பெனியை எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ண ஒரு அத்தாரிட்டி தான் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ் அப்படின்னுங்க. இது ஒவ்வொரு